ஹாய் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் சடனாக பார்த்தீங்க ஏதாவது ஊருக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியாதுன்னு கவலைப்படத்தா இருந்தால் இனிமேல் அந்த கவலையே வேணாம். இந்தியன் ரயில்வே இப்போ பயணிகளுக்காக ஒரு மெகா அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் ட்ரெயின் கிளம்புறதுக்கு வெறும் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட உங்களால் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும், கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது எப்படி சாத்தியம், எந்தெந்த ட்ரெயின்லாம் இது பொருந்தும், வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்தியாவில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக அதே சமயம் குறைந்த கட்டணத்தில் பயணம் செய்யணும்னா அது லட்சக்கணக்கான மக்கள் பயணம் செய்கிறாங்கன்னா அது வந்து ரயில் பயணம் தான் சொல்லலாம். அதனாலேயே இந்திய ரயில்வே நிர்வாகம் பயணிகளுடைய வசதிக்காக அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாற்றங்கள் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே இந்த சார்ட் தயார் செய்யப்பட்டு டிக்கெட் முன்பதிவு முழுசாக பார்த்தீங்கன்னா நிறுத்திடுவாங்க. அதாவது சார்ட் ப்ரிப்பேர்டுன்னு வந்துட்டா நம்ம டிக்கெட் புக் பண்ணவே முடியாது. இந்த பழைய சிஸ்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. சார்ட் தயார் செஞ்சதுக்கு அப்புறமா ஒருவேளை ட்ரெயினில் சீட் காலியாக இருந்தால் கூட கடைசி நேரத்தில் அவசரமாக பயணம் செய்ய நினைக்கிற பயணிகளால் அந்த டிக்கெட்டை எடுக்க முடியாமல் போயிடும். இதனால ட்ரெயின் சீட்டும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகும், பயணிகளுக்கும் சிரமம். இந்த ஒரு பெரிய குறைய போக்கத்துக்காக தான் ட்ரெயினில் காலியாக இருக்கிற இருக்கைகளாம் முழுமையாக பயன்படுத்துனதுக்காக தான் ரயில்வே இப்போ அதிரடியாக புதிய நடைமுறை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்திய ரயில்வே கொண்டு வந்திருக்க ஒரு லேட்டஸ்டான ரூல்ஸ் என்னன்னா, இனிமேல் ட்ரெயின் புறப்படுறதுக்கு 15 நிமிஷம் முன்பாக வரைக்கும் ட்ரெயினில் காலியாக உள்ள சீட்டுகள்லாம் நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பரான வசதி வந்து நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட அனைத்து முன்பதிவு செய்யப்பட்ட ரயில்களுக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் நீங்கள் ஐஆர்சிடிசி வெப்சைட்டு இல்லை அவங்களுடைய ரயில் கனெக்ட் மொபைல் ஆப்பு, அப்படி இல்லைன்னா ரயில் நிலையத்தில் இருக்கிற டிக்கெட் கவுண்டர் மூலமாகவே இந்த டிக்கெட்டை நீங்கள் ரொம்ப ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கணும். சார்ட் தயார் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா எந்தெந்த சீட்டுலாம் புக் ஆகாமல் காலியாக இருக்கோ அதை மட்டும்தான் இந்த வசதி மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். அதனால் எப்பவுமே எல்லா ட்ரெயின்லேயும் கடைசி நேரத்தில் டிக்கெட் கிடைக்கும்ட்டு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் கடைசி நேரத்தில் கிளம்புனா கூட ரயில் நிலையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஐஆர்சிடிசி ஆப்பில் அந்த ட்ரெயினில் சீட் இருக்கா ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. அப்போ தான். அப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ட்ரெயினில் போகும்போது மறக்காமல் உங்களுடைய ஒரிஜினல் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போங்க, மறந்துடாதீங்க. ஸோ மக்களே, கடைசி நேர பயணிகளுக்கு இந்திய ரயில்வே கொண்டு வந்திருக்க இந்த 15 நிமிஷம் புக்கிங் வசதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.